அவர்களுடைய உள்ள விமானங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டவை அமெரிக்காவின் அதிநவீன தயாரிப்பு. அவர்கள் தங்களுடைய திறனை நிரூபிப்பதற்காக நிச்சயமாக ஒரு தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றால் அவ்வளவு திறன் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தொழில்நுட்ப ரீதியில் கூட ஆட்டோமேட்டிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பாவித்து தாக்கக்கூடிய திறன் உள்ளவை. அவ்வாறானவர்கள் தங்களுடைய அந்த திறனை அழிவை ஏற்படுத்துவதற்கு அல்லது தங்களுடைய பலத்தை உலகிற்கு நிரூபிப்பதற்கான தாக்குதலாக மேற்கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் எலும்பும் தோலுமாக மாறி இருக்கின்றார்கள். உடனடியாக தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்பொழுது 3வது தடவையாக இந்த பேச்சு மேசையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதா இல்லையா? அவர்கள் அமெரிக்காவிற்கு அறிவித்து விட்டுத்தான் இந்த தாக்குதலை நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். அதாவது ஒரு 48 மணித்தியாலத்திற்கு முன்பாகவே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட தாங்கள் 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப் போகின்றோம் என்பது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிராம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை வேளையில் எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், இப்பொழுது உலக பரப்பில் செய்தி ஊடகங்களில் பேசப்படுகின்ற செய்தி இந்த ஈரான் இஸ்ரேல் விவகாரம். சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து எப்பொழுது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலைச் சேர்ந்த பல அமைச்சர்கள், கடும் போக்குவாதிகள் உடனடியாகவே தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது நாங்கள் பேசுகின்ற இந்த தருவாயில் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற சூழலில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த ஈரானுடைய தாக்குதலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பார்க்கின்றீர்கள்? உடனடியாக தாக்குதலை மீண்டும் நடத்துவதற்கான ஒரு ஏது நிலை என்பது காணப்படுகின்றதா? குறிப்பாக அமெரிக்கா போன்ற இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகள் இந்த தாக்குதலை நடத்தாமல் சற்று தனிவாக ஒரு பேச்சுக்கு சென்று அதன் மூலமாக அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு முனைப்பை காட்டி வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நட்பு நாடுகள் முன்னைய காலத்தை எடுத்துக்கொண்டால் உடனடியாகவே ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தை அல்லது ஒரு உற்சாகத்தை இந்த நாடுகளுக்கு வழங்கும். ஆனால் இப்பொழுது இந்த விவகாரம் என்பது சற்று அமைதியான முறையில் ஐக்கிய நாடுகள் சபையிலும் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக கொஞ்சம் சாந்தப்படுத்துகின்ற ஒரு முனைப்பில் தான் இந்த நட்பு நாடுகள் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் இடம்பெற்ற காரணம் என்பது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையா அல்லது என்ன காரணத்திற்காக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டது? ஈரானுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரானுடைய முக்கிய ராணுவ தளபதிகள், அதாவது மேஜர் ஜெனரல் என்கின்ற தளத்தில் உள்ள 2 ராணுவ தளபதிகள் உட்பட்ட 7 பேர் அந்த தங்களுடைய ஒரு தூதர ஆலயத்தில் வைத்து கொல்லப்பட்டதானது மிகவும் ஒரு பெரிய சிக்கலை அதற்கு உள்நாட்டு ரீதியாக ஏற்பட்டிருந்தது. என்றால் உள்நாட்டில் தற்பொழுது அவர்களுடைய அந்த ரியால் என்கின்ற பணம் என்பது படுவீழ்ச்சி அடைந்த நிலையிலும் பொருளாதார தேக்க நிலையிலும் பல கட்டுப்பாடுகள் சர்வதேச ரீதியில் இருப்பதால் அங்கே உள்ள மக்கள் மத்தியில் ஒரு பலவீனமான மனநிலை என்பது இருந்த பொழுதில் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு, அதாவது ஒரு நாட்டின் உள்ளே இருக்கின்ற அந்த தூதராலயம் என்பது அந்த நாட்டிற்கு சொந்தமான பிரதேசமாகத்தான் கருதப்படும். ஈரானுடைய தூதரகம் என்பது சிரியாவில் இருந்தாலும் அந்த பகுதி ஈரான் தான், அது ஈரானுக்குரியதுதான். ஈரானின் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த ஈரானுக்குரிய நிலைமை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும், ஆனால் அதனை தாக்குதலாக நடத்தக்கூடாது, அதாவது கோபப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் அமெரிக்காவிற்கு அறிவித்து விட்டுத்தான் இந்த தாக்குதலை நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். அதாவது ஒரு 48 மணித்தியாலத்திற்கு முன்பாகவே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட தாங்கள் 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப் போகின்றோம் என்பது. எனவே இது ஒரு கண் துடைப்பு. பலரும் எதிர்பார்ப்பது போல அல்லது பலரும் அந்த வியாபிப்பது போல அங்கே பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாகவோ அல்லது சடுதியாக மேற்கொள்ளப்பட்டதாகவோ அல்லது அதிநவீன ஆயுதங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவோ அல்ல.
இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் காரணமாக அமெரிக்க மற்றும் பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் படைகள் மாத்திரமல்ல, ஜோர்டானிய விமானப்படைகள் கூட இந்த அனைத்தும் தயாராக நின்று இந்த அனுப்பப்பட்ட ஏவுகணைகளோ அல்லது ஆளில்லா விமானங்களோ இஸ்ரேலுக்கு போகும் முதலே பலவும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இஸ்ரேலின் வான்பரப்பை அண்மிக்க முதலே வான்பரப்பை அண்மித்தவை கூட இஸ்ரேலிய அந்த அயன்டோம் என்கின்ற ஒரு அவர்களுடைய பாதுகாப்பு வலயத்தால் அல்லது ஏவுகணைகளை எதிர்க்கும் பொறிமுறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டு மிகவும் குறைந்த ஒரு 1-5 ஆளில்லா விமானங்கள் அவ்வாறானவைதான் தாக்குதலுக்கு அந்த இலக்கற்றவை, அவை இலக்கற்று தான் சென்றன. இலக்கற்று இஸ்ரேலின் பகுதிகளில் விழுந்திருந்தாலும் ஒரே ஒரு சிறுமி, 10 வயது சிறுமிக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. அது கூட மேலே வைத்து தாக்கி அளிக்கப்பட்ட ஒரு ஆளில்லா விமானத்தின் பகுதி விழும் பொழுது அவர் மேல் பட்டதால். எனவே இவர்கள் ஒரு கண் துடைப்பு தாக்குதல். ஈரான் தனது மக்களை சமாளிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம். அமெரிக்காவுக்கு இது உடந்தையாக இருந்தது. அதனால்தான் அமெரிக்கா கூட இப்பொழுது சொல்கின்றது இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று. என்றால் இஸ்ரேலுடைய தாக்குதல் அவ்வாறு இருக்க போவதில்லை. ஆனால் இப்பொழுது இஸ்ரேலியல் அமைச்சர்கள் பலரும் கூடி உடனடியாக தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்பொழுது 3வது தடவையாக இந்த பேச்சு மேசையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த தாக்குதலை நடத்துவதா இல்லையா என்று. ஆனால் பல நாடுகளும் இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று கோருகின்ற நிலையில் இஸ்ரேலுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இஸ்ரேல் ஒரு முன்னுதாரணமற்ற நாடு. உலகத்திலேயே இன்றைக்கும் பார்த்தீர்களானால் ஒரு சிறிய சனத்தொகையை வைத்துக் கொண்டு உலகையே ஆட்டிக் கொண்டிருக்கின்ற நாடு. அதற்காக அங்கே பிறந்த மதங்கள் எல்லாம் பிறந்த இடம், அந்த இடம் என்பதும் அல்லது ஏனைய மதங்கள் தோன்றுவதற்கான மூலவாயாக இருந்தவர்கள் அவர்கள் என்பதும் அதற்கான காரணம். ஆனால் அவர்களுடைய போக்கு என்பது யாரையும் அனுசரித்து போகாத போக்காக இருக்கின்ற பொழுதிலும் இப்பொழுது விடுக்கப்பட்ட வேண்டுகோள்கள் என்பன அவர்களுக்குரிய எதிர்கால தேவைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற நிலையில் காசாவில் 33,000 மக்கள் கொல்லப்பட்டதான செய்தியை தான் பார்க்கின்றோம். ஆனால் காசா என்கின்ற களம் அவர்களுக்கு இப்பொழுது கனதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற களமாகவோ அல்லது பின்வாங்கி தங்கள் நிலைகளை தயார்படுத்துகின்ற களமாகவோ மாறிவிட்டிருக்கின்றது. அதை விட அங்கே அந்த உணவு பற்றாக்குறை என்பது பல உயிர்களை கொண்டு சென்று அங்கே இப்பொழுது நீங்கள் அந்த புகைப்படங்களையோ அல்லது வீடியோக்களை பார்ப்பீர்களானால் சிறுவர்கள் எல்லாம் எலும்பும் தோலுமாக மாறியிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் இந்த உலக நாடுகள் என்பன இந்த போக்கிலிருந்து மாறுவதற்கான நடவடிக்கையில் இஸ்ரேல் மீதான ஒரு கண்டிப்பான பாதையை அல்லது கண்துடைப்பாக கண்டிப்பது போன்ற ஒரு பாதையை மேற்கொண்டு அவர்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அது எவ்வகையில் சாத்தியப்படும் என்பது இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதற்கான காரணம் இவர்கள் தான் அவர்களுக்குரிய பண ஊட்டல்களையும் ஆயுதங்களையும் வழங்கி வந்த பொழுதிலும் அவர்களுடைய தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் பல ஆயுதங்களை செய்தவர்களாகவும் பல இந்த விமான தயாரிப்புகளோ அல்லது கடற்படை தயாரிப்புகளோ எல்லாம் அவர்கள் மிகப்பெரியவர்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த இலங்கை போராட்டத்தில் கூட பாவிக்கப்பட்ட ஷெஃபீர் மற்றும் இந்த டோரா போன்ற இதுவையெல்லாம் அதிக நவீனத்துவம் வாய்ந்தவை. இப்பொழுது அவர்களிடம் உள்ள இந்த படகுகள் எல்லாம் கப்பலுக்கு கிட்ட செல்லாமல் அல்லது ஒரு மனிதர்கள் வெளியே வராமல் ஆட்டோமேட்டிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பாவித்து தாக்கக்கூடிய திறன் உள்ளவை. அவ்வாறானவர்கள் தங்களுடைய அந்த திறனை அழிவை ஏற்படுத்துவதற்கு அல்லது தங்களுடைய பலத்தை உலகிற்கு நிரூபிப்பதற்கான தாக்குதலாக மேற்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறான தாக்குதல் மேற்கொள்வது அவர்கள் ஈரானை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சிலவரை ஈரானுக்கு அடிக்க மாட்டார்கள். ஈரான் சிரியா மற்றும் இடங்களில் உள்ள தனது எங்கெங்கே நிலைகள் உள்ளதோ அந்த நிலைகள் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தலாம் அல்லது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தலாம். அவர்கள் அவ்வாறான நிலையை கொண்டவர்கள். அதாவது மற்றவர்களை வேறு திசை நோக்கி பார்க்க வைத்து வேறு திசையாக பயணிப்பதில் வல்லவர்கள். அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை கடந்த பல யுத்தங்களின் பொழுது செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய திறனை நிரூபிப்பதற்காக நிச்சயமாக ஒரு தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றால் அவ்வளவு திறன் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தொழில்நுட்ப ரீதியில் கூட இப்பொழுது பார்த்தீர்களானால் அவர்களுடைய உள்ள விமானங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டவை அமெரிக்காவின் அதிநவீன தயாரிப்புகள்.
அந்த விமானங்கள் எல்லாம் அணுகப்பட முடியாதவையாக அல்லது அதி தொழில்நுட்பம் கூடியவையாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அவ்வாறான தொழில்நுட்பத்தையோ அல்லது அவ்வாறான விமான தாக்குதல்களை நடாத்தாமல் தங்களுடைய நாட்டில் இருந்தே ஏவுகணை தாக்குதல்களை துல்லியமாக, இப்பொழுது கூறினால் இந்த சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கட்டிடம் மட்டும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் கேசியமாக இஸ்ரேல் தான் செய்தது என்றதை கூறுகின்றார்களே ஒழிய இஸ்ரேல் வந்து சென்றதே தெரியாது என்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக ஒரு இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் இவர்களுடைய குற்றச்சாட்டு இல்லை, இது இஸ்ரேல் தான் செய்தது, இஸ்ரேலில் இருந்தான் இந்த விமானம் பறந்து வந்தது என்று. ஆனால் அவ்வாறான தயாரிப்புகளில் அவர்கள் முன்னிலை வைப்பார்கள். எனவே இவர்கள் அந்த தாக்குதலை நிச்சயமாக நடத்தத்தான் முயற்சிப்பார்கள். ஒன்றில் உயிரிழப்பு இல்லாமல் சில வேளைகளில் பெரிய எண்ணெய் ஆலைகள் போன்றவற்றை அழித்து ஈரானுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கான முயற்சியில் கூட ஈடுபடுவார்கள். ஆனால் பொதுவாக உலக மட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ஏதாவது நேட்டோ நாடுகள் ஒன்றிணையக்கூடும் என்றும் அதே நேரத்தில் ஈரானோடு சேர்ந்து சீனா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் கைகோர்த்து இந்த போரை கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அல்லவா? இதற்கு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் நேட்டோ நாடுகளினுடைய உதவி தொடர்ந்து வழங்கப்படும் இடத்து இது ஒரு பெரும் போராக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? இல்லை, இந்த விவகாரத்தில் சீனா நிச்சயமாக நிதானத்தை செயற்படும். சீனாவிற்குரிய தேவைகள் என்பன பல வகையானவை. எனவே ஈரானை நம்பி போரில் இறங்குவது என்பது அதுக்கு மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அவர்கள் ஒரு மதம் சார்ந்த கோட்பாடுடைய ஒரு படையணியாகவும் மற்ற முஸ்லிம்களால் முற்றாக ஆதரிக்கப்படாதவர்களாகவும் அங்கு சுனி மற்றும் இன பிரச்சனை இருக்கின்றன, முஸ்லிம் மத பிரச்சனைகள். எனவே இவர்கள் ஒரு பக்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பதாகவும் அந்த நிலையில் போராட போக மாட்டார்கள். மற்றது இவர்களுக்கு போராடிய பலம் என்பது எந்த அளவில் இருக்கின்றது என்பது இன்னமும் கேள்விக்குறி. சுமார் 8 லட்சம் இராணுவத்தை கொண்டவர்களாக அந்த படை இருந்தாலும், அவர்களுடைய புரட்சிகர இராணுவ படை இருந்தாலும் அவர்களுடைய ஆயுதங்கள் என்பன பல 10 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 80ஆம் ஆண்டு அல்லது 70ஆம் ஆண்டு தயாரிப்புகளின் அடிப்படையில் தான் அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் தற்பொழுது இருக்கின்றன. சில வேளைகளில் அவர்களிடம் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதனை எப்பொழுதுமே வெளிக்கொணரவில்லை. எனவே இந்த நிலையில் இவ்வாறான ஒரு தயாரிப்பு வடகொரியா இதில் ஈடுபடுவது என்பது கனவிலும் நடக்க முடியாது. அவர்கள் மறைமுகமாக ஆயுதங்களை வழங்கலாம் ஒழிய வடகொரியா நேரடியாக ஒரு போரில் வந்தால் நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் பங்களிப்பு என்பது பல 10 மடங்காக இருக்கும். அது வடகொரியாவை நோக்கியும் போகும். எனவே அவ்வாறானது ஒரு நிலைமை இந்த நிலைமையில் ஈடுபடாது என்றால் ஈரான் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு நாடல்ல. அவர்கள் உண்மையிலேயே இந்த நேட்டோவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ போன்றவற்றால் அல்லது போன்றவற்றிற்கு ஒரு தலையீதியாக கூட இருந்தாலும் அவர்களுடைய போராடும் திறன் என்பது நிரூபிக்கப்படாத வகையிலும் போர்க்களம் என்பது இப்பொழுது அவர்களுடைய நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல நாடுகள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலையில் இந்த போரில் சீனாவோ அல்லது வடகொரியாவோ வடகொரியா நிச்சயமாக மறைமுகமாக செய்யலாம், நேரடியாக இந்த விவகாரத்தில் இறங்காது. ஆகவே நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது, அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாங்கள் அவ்வப்போது நேயர்களுக்கு வழங்குவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.